ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் விலாக். எல்லாருக்கும் விஷ் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர். நான் ரொம்பவே லேட்டாக விஷ் பண்ணுறேன். அதே போல் ரொம்ப லேட்டாக நியூ இயர் செலிப்ரேஷன் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். 2 வீக்ஸாக பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸி. ஏன்னா ஜனவரியில் ஸ்டார்ட் ஆனால் வந்து ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ 2 கிட்ஸும் ஸ்கூல்ஸ் போகிறதுனால என்னால் வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி போட முடியல. ஸோ வந்து ரொம்ப லேட்டான ஒரு நியூ இயர் செலிப்ரேஷன் வீடியோ பார்க்கலாம். ஸோ நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்து கொஞ்சம் கேசஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது நாங்கள் செலிப்ரேட் பண்ண சமயம். ஸோ நியூ இயர்க்கு முந்தின நாள் நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாட்லக் டின்னர் மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் ஹோம்லாம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு ரெசிபி வந்து குக் பண்ணிவிட்டு வந்து எல்லா கிட்ஸோடு சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ இதை வந்து இத்தனை வருஷத்தில் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பாட்லக் டின்னர் நியூ இயர்க்கு அரேஞ்ச் பண்ணி நாங்கள் செஞ்சது. அப்புறம் பார்த்திங்கன்னா கேக் கட்டிங்கும் ரொம்பவே புதுசு தான். ஸோ வந்து கேக் கட்டிங் வந்து எந்த நியூ இயருக்கும் நான் வந்து கட் பண்ணதே கிடையாது. ஸோ இது ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கேக் கட் பண்ணோம். ஸோ அதுவுமே ரொம்ப வந்து ஸ்பெஷலாக இருந்தது. இந்த சைடு நிக்கணும். கமல் பார்த்தோம். ஏன்னா அந்த பாட்டு தவிர வேற என்ன நியூ இயர் பாட்டு இல்லை. ஹாப்பி நியூ இயர். ஸோ கேண்டில்ஸ் வந்து ப்ளோ பண்ணுறது எல்லாரும் ப்ளோ பண்ணணும் சொன்னதுனால ஃபஸ்ட் டைம் வந்து ப்ளோ பண்ணிட்டாங்க கிட்ஸ் எல்லாம். ஸோ திரும்பியும் வந்து கேண்டில் வந்து ஏற்றிட்டு மறுபடியும் வந்து ப்ளோ பண்ணோம். ஸோ ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு நியூ இயர் செலிப்ரேஷன் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் இத்தனை வருஷம் வந்து நியூ இயர்க்கு வந்து கேக் கட் பண்ணதே கிடையாது. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த நியூ இயர் நைட்டு. நியூ இயரோட அந்த நியூ இயர் வரப்போகிற நைட்டு. இங்க எடுத்துக்கோ. Let me show you. Wow, cake. No, don't touch that remote. பாப்பா எடுத்துக்கோ. What do you want? ஸோ நாங்கள் சாப்பிட்டு கேக் கட்டிங் முடிக்கவே எனக்கு பார்த்திங்கன்னா 10:30 வரைக்கும் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு கேர்ள்ஸ் பார்ட்டி அந்த மாதிரி தான் சொல்லலாம். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க தனியாக வந்து பார்ட்டிக்கு போயிட்டாங்க. ஸோ வந்து நாங்கள் இது வந்து கேர்ள்ஸ் பார்ட்டின்னு சொல்லலாம். ஸோ கேர்ள்ஸ் அண்ட் கிட்ஸோடு சேர்ந்து பண்ணது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஸ்டேஷன் வந்து 10:30க்கு நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். மேபி 2 பேர் இருந்தாங்க. அது ட்ரெயின் வந்து அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஸோ அந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோட 2 கிட்ஸ் அவங்க மட்டும்தான் இருந்தோம். ஸோ ரொம்பவே எம்டியான ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன். ஸோ எங்களை பார்த்திங்கனாலே தெரியும் ரொம்பவே டயர்டாக இருந்தது. நல்லாவே அந்த பார்ட்டியை வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஸோ நாங்கள் ட்ரெயின் வந்தப்பறம் திரும்ப நாங்கள் வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இங்கே சிங்கப்பூரில் உங்களுக்கு ஃபயர் ஒர்க்ஸ்லாம் நடக்கும். ஆனால் ஒரு பர்டிகுலர் பிளேசஸ் மட்டும் ஒரு 7 பிளேஸ், அதாவது அந்த ஹோல் சிட்டிலே ஒரு 7 இல்லைனா 8 அந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கு ஃபயர் ஒர்க்ஸ்லாம் நடக்கும். ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல க்ரௌட் இருக்கும். ஸோ உங்களுக்கு குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டுட்டு அங்கே போகிறது ரொம்ப வந்து ரிஸ்க்கு. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த ஒமிக்ரான் கேசஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு போகிறதெல்லாம் ரொம்பவே ரிஸ்க் எடுக்கிறது தான். ஸோ அதனால் நாங்கள் எங்கேயும் போகலை. ஜஸ்ட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். நைட்டு ராத்திரி 11:20க்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்காங்க பாருங்க. இப்படி ஒரு காமெடி. ஸோ ஒரு 11:20 நடுராத்திரியில் வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஹோல் ஃபேமிலியும். ஸோ அவங்கள எப்படியோ வந்து சமாளித்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டோம். இது வந்து இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் தான் இருக்குது நியூ இயர் வந்து வர்றதுக்கு. அந்த டோட்டல் அந்த கிரவுண்டே பார்த்திங்கன்னா அந்த ப்ளே கிரவுண்டே வந்து ஃபுல்லாக எம்டியாக இருந்தது. யாருமே இல்லை. சுற்றி யாருமே இல்லை. 30 மினிட்ஸ் இருக்குது நியூ இயர் வர்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் எங்களுடைய நியூ இயர் வந்து இருந்தது. ஸோ நியூ இயர் மார்னிங் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வந்து உளுந்த வடை செஞ்சுருந்தேன். ஸோ வந்து அதை வந்து உளுந்த வடை, அப்புறம் பார்த்து தோசை, நார்மலாக சட்னி. எந்த பிளானும் இல்லை, வெளியே போகிற மாதிரி எந்த பிளானுமே கிடையாது. ஏன்னா வந்து ரிஸ்க் நமக்கு தெரியும். வெளியே இப்போ நீங்கள் கோயிலாகட்டும் இல்லைனா வேறு ஏதாவது
பப்ளிக் பிளேசஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போகலாம். ஆனால் அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல க்ரௌடாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி போகிறது ரொம்ப ரிஸ்க் தான். ஸோ அதனால் நாங்கள் எங்கேயுமே போகலை. ஜஸ்ட்டு வீட்டிலேயே தான் இங்கே செலிப்ரேட் பண்ண போகிறோம். காலையில் பார்த்திங்கன்னா தோசை, அப்புறம் வந்து வடைக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி சட்னி, கோகோனட் சட்னி இவ்வளோ தான் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ ரொம்பவே சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட். நிறையலாம் அந்த ஸ்வீட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யலை. ஸோ வந்து நாங்கள் ரசமலாய் வந்து வெளியே வாங்கியிருந்தோம். ஸோ ஓகே அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எந்த ஸ்வீட்டும் எதுவுமே செய்யலை. ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான். ஸோ கோயிலுக்கு கூட எங்களால் போக முடியல. ஏன்னா கோயிலும் உங்களுக்கு நல்ல கூட்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் கோயிலுக்கெல்லாம் போகலை. ஸோ மத்தியானம் பார்த்திங்கன்னா, அதாவது லன்ச் பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். இந்த பிரியாணி வந்து உங்களுக்கு இந்த தலப்பாக்கட்டி ஸ்டைல் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு யூனிக் ஸ்டைலில் இருக்கிற ஒரு சீரக சம்பா பிரியாணி. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு சின்ன வெங்காயம் தான் வேணும். பூண்டு பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலாவுக்கும் சேர்த்து பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பிரியாணிக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சிக்கலாம். அந்த வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 15 வெங்காயம் எடுத்துக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா 2ஆக கட் பண்ணி ஒரு 8 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இஞ்சியும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இஞ்சியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற புதினா சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கொரகரப்பாகவும் அரைச்சிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைக்கலாம்னா அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அரைக்க போகிறது பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலாவுக்கு ரொம்ப குவிக்காக செய்யக்கூடிய இந்த பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிக்கன் மசாலா. அதுக்கு வந்து ஒரு 2 வெங்காயத்தை நான் கட் பண்ணியிருக்கேன். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ரொம்ப கம்மியாக அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். ஒரு புதினாவோட ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப கம்மியான அளவு புதினா சேர்த்துக்கிட்டேன். இப்போ சிக்கன் மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வரமிளகாவை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கிள்ளி வச்சுக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஆனியன் பேஸ்ட்டை வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். இந்த பிரியாணி கூட இந்த சிக்கன் கிரேவி மாதிரி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அந்த மசாலா நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. அந்த தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மிளகாய் வந்து கிள்ளி சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து கழுவி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நிறைய தண்ணி வந்து சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு குக் பண்ணாலே உங்களுக்கு சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி விடும். உங்களுக்கு நல்ல கிரேவியாக வேணும், இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு சிக்கன் மசாலா. இப்போ பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த புதினா, மல்லி, பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது வந்து நீங்கள் கொரகொரப்பாகவும் நீங்கள் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பேஸ்ட்டாகவும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட் பிரியாணி மசாலா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த சீரக சம்பா பிரியாணிக்கு நீங்கள் வீட்டிலேயே செஞ்ச பிரியாணி மசாலா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து நிறைய வீடியோவில் வந்து எப்படி வந்து பிரியாணி மசாலா செய்கிறோம் அப்படின்றதுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது ஒரு லிங்க் வேணால் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய் தூளும் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்குவோங்க. இந்த பிரியாணியில் வந்து தக்காளி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் தயிர் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் வந்து சேர்த்துருக்கேன், இல்லைன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இது மொத்த புளிப்பும் பார்த்திங்கன்னா அந்த தயிர்லேருந்தும் அந்த எலுமிச்சைப்பழம் ஜூஸ் அதுலேருந்து தான் வரும். ஸோ தக்காளி எதுவும் இதில் சேர்க்கலை. ஸோ அந்த மசாலா வந்து நல்லா வதங்கின பிறகு நான் வந்து சிக்கன் பீசஸை வந்து நல்லா ஒரு பெரிய பெரிய பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சிக்கன் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. அந்த சிக்கன் வந்து அந்த மசாலாவில் நல்லா வந்து குக் ஆகட்டும்.
இப்போ உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக புதினாவும் கொத்தமல்லியும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசியாக வந்து அந்த மூடி போட்டு ஸ்டீமிங் பண்ணும்போது நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து மூடி போட்டு குக் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு சீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அப்போனா உங்களுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். ஸோ ஒரு சில ரைஸை பொறுத்த அளவு உங்கள் தண்ணி வந்து உங்களுக்கு மாறுபடும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நல்லா உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், நல்லா வந்து செமி கிரேவியாக வேணுமா இல்லைன்னா ரொம்ப நல்ல கிரேவியாக வேணுமா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி அளவு சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான சிக்கன் கிரேவி. இந்த பக்கம் பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற சீரக சம்பா ரைஸை வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு நல்லா தம் போட்டு குக் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு பிரியாணி அப்படியே உங்களுக்கு அந்த தலப்பாக்கட்டி ஸ்டைல்லே கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ஸ்டைலில் நீங்கள் வந்து மட்டன் பிரியாணியும் செஞ்சு பார்க்கலாம். இல்லைனா எக்கு பிரியாணி எல்லாமே இதே ஸ்டைலில் செய்யலாம். ஸோ நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ எங்களுடைய நியூ இயர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது. ஸோ நாங்கள் எந்த அவுட்டிங்கோ எதுவுமே போகல. இந்த மாதிரி வீட்டிலே தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இந்த நியூ இயர் உங்களுக்குமே எல்லா ஹாப்பினஸும் எல்லாமே கொடுக்கும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ இந்த வீலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான